இந்த பிரைஸ் இருக்கு தானே, ஒரு கேண்டில்ற பிரைஸ் இருக்கு தானே. இந்த பிரைஸ் இப்ப ஒரு நிமிஷம் அதாவது 3 நிமிஷம் கேண்டில்னு சொன்னா 3 நிமிஷத்துக்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன் தான் இந்த கேண்டிலுக்குள்ள நடக்கும். இப்ப இந்த கேண்டில்ற பிரைஸ் 3 நிமிஷம் முடியக்குள்ள எங்க வருதோ அவடத்துல ஆரம்பிக்கும். சரியா? எங்க ஆரம்பிக்கணும், இந்த கேண்டில்ற பிரைஸ் முடிகிற இடத்துல முடியுதோ அவடத்துல ஆரம்பிக்கும். வளமையா அப்படிதான் செய்யறது. சரியா? ஆனா எந்த நேரம் வந்து இப்ப இது 24 ஹவர்ஸ் மார்க்கெட் என்றபடினால இது அப்படிதான் ஆரம்பிக்கும். ஸ்டாக்கை பொறுத்தவரையில் அப்படி ஆரம்பிக்காது. இதுதானே ஸ்டாக்குள்ள எல்லாம் கொஞ்சம் விடுபட்டு இருக்கு. நாங்கள் அப்புறம் பார்ப்போம். இப்போ கேண்டில்ஸ் ஃபங்க்ஷனை பார்ப்போம். இப்போ 3 நிமிஷம் முடிய போகுது, பார்ப்போமா எங்க முடியுதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அவடத்துல ஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லி பாருங்க. கேண்டில் இடத்துல முடியுதோ அதுக்கு நேரே ஸ்டார்ட் பண்ணணும். 2 அம்புக்குறியே பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, பார்த்தீங்களா? இடத்துல முடிஞ்சிருக்கோ அதுல ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? எங்க முடிஞ்சிச்சோ இதுல ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரியா? முதலாவது கிளியர். அப்ப எங்க முடியுது, அப்ப இடத்துல பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரைஸ் எங்க முடிஞ்சோ அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நான் அதுக்கு ஒரு கோட் ஒன்று குறி வைக்கிறேன். சரியா? விளங்கக்கூடிய மாதிரி இந்த பிரைஸ் ஸ்டார்ட் ஆனபடியா இதுல நான் ஒரு கோட் ஒன்று குறி வைக்கிறேன். இது என்ன செய்ய போறேன், நான் போட போறேன் ஓப்பன். சரிதானே? அது சரியா போட்டு வைக்கணும். நம்ம என்ன சொல்றோம், ஓப்பன். ஜூம் பண்ணுவோமா? உங்களுக்கு தெரியும் டூல் இந்த சைட்ல இருக்கு. இதை ஜூம் பண்ணி இப்படி சொன்னா ஜூமா காட்டும். எங்க எங்க பாக்குறோம் நம்ம கேண்டில்ஸ் எங்க ஓப்பன் ஆகுது. சரி, அதை ஓப்பன் ஆகிற இடத்துல அனுப்பி இதுல இதுல என்ன செய்ய போறோம், நாங்க போட போறோம் ஓப்பன். சரியா? ஓப்பன். ரைட், ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சு. சரியா? ரைட். இப்ப நாங்க பார்த்துனாங்க விலை கீழுக்கு குறையுமான்னு சொன்னா என்ன சோப்புல வரும். அதாவது விலை கீழுக்கு குறைஞ்சி எவ்வளவு மட்டும் வந்திருக்கு பாத்தீங்க, கண்டிப்பா பாத்தீங்க. இங்க மட்டும் வந்திருக்கு. இங்க மட்டும் வந்து சரிதானே போயிருக்கு மேல பாருங்க. இங்க மட்டும் போய் திரும்ப இங்க வந்திருக்கு. வந்தோடைய தான் இதுல இருக்கு. சரியா? பார்த்துக்கணும். முடியட்டும், இந்த கேண்டில்ஸ் முடியட்டும். மூமெண்ட்டை பார்த்துக்கணும். விலை வந்து இங்க மட்டும் வந்து நீங்க கண்ணால பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்ல, கண்ணால நீங்க டைரக்டா பார்த்துனீங்க. இங்க மட்டும் விலை வந்து திரும்ப போயிருக்கு. ஸோ பிரைஸ் விட ஓப்பன் ஆயிருக்குது. விலை இங்க மட்டும் குறைஞ்சிருக்குது. குறைஞ்சு முடிய போகுது. முடிகிற நேரம் பார்ப்போம். விலை கூடி இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது. இந்த கேண்டில்ஸை ஸ்டடி பண்ணிட்டு அடுத்து கிளியரா ப்ராக்டிக்கலா பார்ப்போம். சாதாரணமா ப்ராக்டிக்கலா சொன்னா தான் இந்த விஷயங்கள் விளங்கும். படத்துல போட்டு காட்டணும்னு சொன்னா அது விளங்காது. ரைட். இப்ப வந்து பிரைஸ் க்ளோஸ் ஆயிட்டு எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இங்க ஓப்பன் ஆயிருக்கு. அது சரியானே. அந்த கேண்டில்ஸ் தவிர நமக்கு இந்த கேண்டில்ஸை மட்டும் பார்ப்போம். இப்ப இங்க ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு அங்க இங்க. சரி, அப்ப என்ன நடந்திருக்கு, பிரைஸை மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டு என்ன போட போறோம்னாங்க, இங்க க்ளோஸ் ஆகுதான். இந்த கேண்டில் பார்க்காதீங்க, இதை மட்டும் பாருங்க. க்ளோஸ். ஓப்பன் ஆன மார்க்கெட் இதுல விட நல்லா குறைஞ்சி எவ்வளவு மட்டும் வந்திருக்கு. இதை பாருங்க, 0.179 மட்டும் வந்து திரும்ப போயிருக்கு. ஹை மேல போயிருக்கு. எவ்வளவு மட்டும் போயிருக்கு, 0.180 போய் திரும்ப இறங்கி வந்து இடத்துடன் இருக்கு. விலை ஆரம்பிச்ச விலையை விட குறைய விலை இருக்கிறபடினால இது வந்து சூப்பு கலர்ல இருக்கு.